அந்த காலத்து சினிமாவிலேருந்து இந்த காலத்து சினிமா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நகைச்சுவை நடிகர்களை காட்டிலும் ரொம்பவே பேரும் புகழும் சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுடைய வைகை புயல் வடிவேலு மட்டும்தான். அவரை வச்சு டைரக்ட் பண்ணாத டைரக்டர் கிடையாது. அவர் கூட நடிக்காத பிரபலமான நடிகர்கள் கிடையாது. அவர் கூட நடிக்காத ஹீரோயின்ஸ் கிடையாது. அவர் போடாத வேஷம் கிடையாது. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பேரும் புகழும் இருக்கக்கூடிய திரு வடிவேலு அவர்கள் வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே சுயநலமா வாழ்ந்திருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில. மத்தவங்களுக்கு எதையும் குடுக்காம இருந்தா தானே அது சுயநலம். ஆமா, அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாரு. அத பத்தி நம்ம பேசப் போறோம். என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் நடிச்ச படங்கள்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே ஒரு முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் யாருன்னா, கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். அவருக்கு வந்து பின்னால கொடை பிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்துச்சாம். அப்ப திரு விஜயகாந்த் ஐயா கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, "வடிவேலு இருக்கட்டும். அவன் எங்க ஊருக்கார பையன். அவன் ரொம்ப ஒரு எதார்த்தமா இருக்கிறான். எங்க ஊருக்கார பையன். மதுரைக்காரன் தான். அவன் இருக்கட்டும்னு" சொல்லிட்டு, அவரா பார்த்து அவங்கள கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. கொடை பின்னால பிடிச்சிட்டு வர மாரி ஒரு கேரக்டரு. அத பண்ணீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த நெறைய படங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் கூட சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல கூடவே வரக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய கேரக்டர்ல வந்தீங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, கேவலம் ஒரு விளம்பரத்துக்கோசரம், பணத்துக்கோசரம் நீங்க வந்து 2011 சட்டமன்ற தேர்தல முன்னிட்டு நடந்த பிரச்சாரத்துல திரு விஜயகாந்த் ஐயாவ பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளோ பேசுனீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். யார் நம்மளுக்கு நீச்சல் தெரியாதப்ப நம்மளுக்கு நீச்சல் கத்துக் குடுத்தாங்களோ, யார் நம்ம பசியில இருக்கும்பொழுது நம்மளுக்கு சாப்பாடு குடுத்தாங்களோ, யார் நம்மளுக்கு படிக்க தெரியாதப்ப படிப்பு சொல்லிக் குடுத்தாங்களோ, யார் நம்மளுக்கு வருமானம் இல்லாதப்ப வேலைக்கு கூட்டிட்டு போனாங்களோ, அவங்கள நீங்க இந்த மாரி பழி வாங்கியிருக்க கூடாது. பழி வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு நீங்க இந்த மாரி துரோகம் பண்ணியிருக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரிய துரோகம். அவருக்கு மட்டுமா கெட்டது பண்ணாரு? அது மட்டும் கிடையாது. அவர நம்பி இருக்கக்கூடிய சிறு சிறு நடிகர்கள். இப்ப சினிமாக்குள்ளாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீம் இருக்குது. அன்னைக்கு கவுண்டமணி, செந்தில் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்த வடிவேலு அவர்கள பொறுத்தவரைக்கும், நெறைய டீம் இருந்துச்சு அவைங்க கிட்ட. என்ன டீம் இருந்துச்சு? வடிவேலு இருக்கிறாரு அப்டின்னா, அவர சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையா இருப்பாரு. நம்ம சிங்கமுத்து இருப்பாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். போண்டா மணி இருப்பாரு. அப்புறமேட்டு இப்டி ஒரு ஒரு 10, 15 கேரக்டர் இருப்பாங்க. இவங்க மட்டுமே தான் சுத்தி, சுத்தி, சுத்தி வடிவேலு கூட எல்லா படத்துலயும் காம்பைனா நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டீம்ல வடிவேல மையப்படுத்தி தான் அவங்க எல்லாருமே கூட டிராவலா வராங்க. இப்போ ஒரு காமெடில நம்ப மதுர முத்துக்கால இருக்கிறாரு அப்படின்னா, அடுத்த ஒரு படத்துலயும் மதுர முத்துக்கால இருப்பாரு. இந்த மாரி ஒரு 15 பேர மட்டுமே வச்சு தான் கூடயே வச்சு காமெடி பண்ணி, காமெடி பண்ணி அவரு ஹிட் குடுத்துட்டு இருந்தாரு வடிவேலு. அப்படி இருக்கும் பொழுது, இவரு ஒருத்தர் மட்டும் சம்பாரிச்சா போதும் அப்படின்னு சுயநலமா வாழ்ந்துட்டு, தான் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் சேர்த்தி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இவருக்கு இருந்துச்சு. இவரு நெனச்சிருந்தா வாங்கி குடுத்துருக்கலாம். அத வாங்கி குடுக்காம, தான் மட்டும் பொழச்சா போதும் அப்படிங்கிற மாரி, தான் இருக்கக்கூடிய இடத்த தாண்டி மத்த யாரையும் வளர விடாத மாரி, அந்த மாரி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிச்சதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. நெறைய பேருக்கு திரைப்பட துறையில வாய்ப்பு குடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த். அவரு இறந்து போன வாட்டி, இன்னைக்கு அவரெல்லாம் புகழ்ந்து பேசுறோம். அவரு வந்து பண்றோம், பிடிக்கிறோம். ஆனா வடிவேலு அவர்கள் உயிரோட இருக்கும்போது கூட இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. அவரு எனக்கு இது நல்லது செஞ்சாருன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்கிறாங்களா? சினிமா துறையில? யாராச்சும் இருக்கிறீங்களா? கிடையாது. அவரு அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. மக்களுக்கு ஏதோ பண்ணோம். மக்கள விடுங்க. தான் கூட இருக்கிற ஆளுங்களே அவர் நல்லா பார்த்துக்கல. அப்படிங்கும் பொழுது, இது என்ன ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப வந்து இவரு கூட இருக்க இவருக்கு எப்படி டீம் இருக்குதோ, அதே மாரி தான் விவேக் சாருக்கும் டீம் இருந்துச்சு. அவரு செல் முருகன் அவரு இருந்தாரு. கொட்டாச்சி இருந்தாரு. கிளி அவரு இருந்தாரு. இந்த மாரி ஒரு டீம் அப்படிங்கிறது அவருக்கும் இருந்தாங்க. இப்ப அதே மாரி எடுத்துட்டோம்னா, சூரி அண்ணனுக்கும் ஒரு டீம் இருக்குது. நம்ம சிங்கமுத்து அண்ணன் இருப்பாரு. சூரி இருந்தாரு அப்படின்னா, அந்த படத்துல சிங்கமுத்து இருப்பாரு. இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து இருப்பாங்க. டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. விவேக் அண்ணா டீம்ல தான் வந்து பார்த்தோம்னா, மயில்சாமி இருப்பாரு. இந்த மாரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீம் வச்சுட்டு, அவிங்களுக்குன்னு சொல்லி ஒரு நடிப்பு பட்டாளத்த வச்சுட்டு அவிங்க ஒரு நடிப்பு அப்படிங்கிறது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா, இவங்க எல்லாரையும் விட அதிக சம்பளம் வாங்கிட்டு, அதிக பிரபலமா இருந்த வடிவேலு அவர்கள் ரொம்பவே ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, சுயநலமா வாழ்ந்துட்டாரு. அவரு சுயநலமா வாழ்ந்ததோட விளைவு என்ன தெரியுமா? அவரு பார்க்கக்கூடிய படங்கள பார்த்து நம்ம சிரிப்போம், ரசிப்போம். ஆனா மனசுல வந்து அவரு பரவால்ல, அவரு மத்தவங்களுக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாரி அவரு எதுவுமே பண்ணல.